ஹாய் வெல்கம் ஆல். 2011 to 26 இந்த டைமில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸை தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ண எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது போக எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்தே நிறைய வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் 6. இந்த வீடியோஸோட பிடிஎஃப் எல்லாமே வந்து சொல்யூஷனோட நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸை வந்து பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆர்கே மேக்ஸோட ஆப் லிங்க் உங்களுக்கு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் காட்டும். இந்த ஹோம் பேஜில் இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து ஃப்ரீ மெட்டீரியல்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் வேணும்னா பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்லேயே வந்து எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண பிடிஎஃபும் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மேக்ஸ் பேட்ச் வந்து லான்ச் பண்ண போகிறோம். யாரெல்லாம் நம்மளோட மேக்ஸ் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற பிளானில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஒரு வாட்டி ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சஜஷனை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த மேக்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மில் சிம்பிளாக உங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் 4 வந்து இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா, அதுபோல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாங்குவேஜ். நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து தமிழ் மீடியமில் மட்டும் தான் எடுக்கிறதா பிளானில் இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். இதை வச்சு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டிசைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேக்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இதையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டும் போதுமா, இல்லை டெஸ்ட்டும் வேணுமா, இல்லை கிளாஸ் டெஸ்ட் ரெண்டுமே வேணுமா, இதையும் ஃபில் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால், என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு வாட்டி சப்மிட் மட்டும் பண்ணிடுங்க. இதை வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் ஒரு பேட்சே வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மோட லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் எடுத்து இது ஒரு வாட்டி ஃபில் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ பார்ட் 6க்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. ஸோ அப்போ மில்க்கு, பால், அதுக்கப்புறம் தண்ணி, இதோட விகிதம் வந்து 2:1ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விகிதம் 1:2ஆக இருக்க வேண்டும் எனில் கூடுதலாக சேர்க்கக்கூடிய தண்ணீரின் அளவு யாது? ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் இருக்குது. நமக்கு இங்கே டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 3. ஸோ டோட்டல் ரேஷியோவோட வேல்யூ தான் இந்த டோட்டல் லிட்டர்ஸ் 60 லிட்டர். அப்போ இந்த 3 × 20 தான் 60. ஸோ 3க்கும் 60க்கும் என்ன ரிலேஷன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த 20யை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணலாம். 1 × 20 தான் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. நெக்ஸ்ட்டு 2 × 20. 2 × 20 வந்து 40. அப்போ இந்த 60 லிட்டரில் வந்து நமக்கு 40 லிட்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 லிட்டர் வந்து பால் இருக்குது. கொஷினில் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விகிதம் வந்து 1:2ஆக மாறணும். ஸோ மில்க்கு, வாட்டர் வந்து 40-20 இருக்குது. இந்த விகிதம் வந்து 1:2ஆக மாறணும்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இந்த இடத்துல நமக்கு ஹிண்ட்டே வந்து அவங்க பால் ஆட் பண்ணல, வெறும் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் ரேஷியோ வந்து 1:2ஆக மாறும். இந்த இடத்துல வந்து நமக்கு பால் வந்து ஆட் பண்ணலையா, ஸோ பாலோட ரேஷியோ வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1ஓட வேல்யூ தான் 40. ஏன்னா இவங்க பாலில் எதுவுமே ஆட் பண்ணல, பால் வந்து அதே 40 தான் இங்கே கண்டினியூ ஆகும் லாஸ்ட் வரைக்கும். அப்போ இந்த 1க்கும் 40க்கும் என்ன ரிலேஷன்? 1 × 40 தான் 40. ஸோ நம்ம இங்கே போட்டதை அப்படியே ரிவர்ஸில் போடுறோம். ஸோ 1 × 40 40னா அப்போ 2 × 40 என்னது? 2 × 40 வந்து நமக்கு 80ன்னு வரும். கண்டிப்பாக மில்க் வந்து 40ஆக இருந்தால், வாட்டர் வந்து 80ஆக இருந்தால் மட்டும்தான் அவங்க சொன்ன இந்த 1:2 ரேஷியோ வந்து மேட்ச் ஆகும், மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ வாட்டர் வந்து 80 இருக்கணும்னா ஆல்ரெடி இங்கே 20 தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 60 வந்து ஆட் பண்ணுறாங்க. வந்து 60 ஆட் பண்ணும்போது நம்மளோட ரேஷியோ வந்து 1:2ஆக மாறிடுது. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 60. மேக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பர்சன்டேஜும் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும். இதை நீங்கள் தரோவாக புரிஞ்சு படித்தாலே மீதி டாபிக்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸோட வேல்யூ வந்து பி, பிஒய்யோட வேல்யூ வந்து சி, சிஇசட்டோட வேல்யூ வந்து ஏ. இப்போ எக்ஸ், ஒய், இசட்டோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து நம்மளோட ஆர்எஸ் அகர்வாலில் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ என்னது? பி × ஒய். பட் நமக்கு என்ன தெரியும்னா பியோட வேல்யூ வந்து ஏஎக்ஸ்ன்னு தெரியுமா? அப்போது சி = பிக்கு பதிலாக நீங்கள் ஏஎக்ஸ்னு போடலாமா? ஆல்ரெடி வெளியே ஒரு ஒய் இருக்குது. ஸோ சியோட வேல்யூ வந்து ஏ × XY, பவரில் XY இருக்குது. அதே மாதிரி ஏவோட வேல்யூ வந்து சிஇசட். ஸோ ஏவோட வேல்யூ வந்து சிஇசட்,
பட் சியோட வேல்யூ வந்து நம்ம இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ பவர் எக்ஸ்ஒய். அப்போது சிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏ பவர் எக்ஸ்ஒய் போடலாமா? ஆல்ரெடி இங்கே ஒரு இசட் பவரில் இருக்குது. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஏ பவர் எக்ஸ்ஒய் இசட். ஏ பவரில் எதுவுமே இல்லைனா ஒன்றுன்னு அர்த்தமா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ரூல் இருக்குது, அது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸ் பவர் 2ன்னு இருக்குது ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் பவர் பின்னு இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் வந்து கீழே நமக்கு சேம் வேல்யூ இருந்ததுன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் பி ஈக்குவல் டு 2ன்னு இதை நீங்கள் எழுதலாம். இங்கே அதே ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ரெண்டு இடத்துலையும் ஏ வந்து இருக்குது காமனாக, அதை நீங்கள் விட்டுருங்க. அப்போ மேலே வந்து ஒன்னோட வேல்யூ வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்டுன்னு நீங்கள் வந்து எழுதலாம். இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து அப்போது ஆப்ஷன் டி 1. நெக்ஸ்ட் கொஷின், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கொஷின் பார்ப்போம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், ஏ வந்து ஒரு ஒர்க்கை 10 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து அதே ஒர்க்கை 15 நாளில் முடிக்கிறாரு. ஸோ பி வந்து அதே ஒர்க்கை 15 நாளில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1500 வந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு முக்கியமான ரூல், எப்போவுமே டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் இருக்குல்ல ருப்பீஸ், இது வந்து நீங்கள் நாட்களை வச்சு பிரித்து கொடுக்கவே கூடாது. சரிங்களா? நாட்களை வச்சே பிரித்து கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த அமௌண்ட் வந்து எதை வச்சு பிரிக்கணும்னா அவங்களோட திறனை வச்சு தான் பிரித்து கொடுக்கணும். இங்கே நமக்கு இருக்கிற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா A/Bயோட நாட்களோட ரேஷியோ தான் நமக்கு தெரியும், 10:15. ஸோ எப்போவுமே வந்து நாட்களோட ஆப்போசிட்டில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திறன் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அப்போ திறன், அதாவது எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து 15:10ன்னு நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? அப்போது ஏபியோட திறன் ரேஷியோ வந்து 15:10. இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5 × 3 வந்து 15, 5 × 2 வந்து 10. ஸோ அப்போது ஏபியோட திறன் ரேஷியோ வந்து 3:2. மொத்த திறன் வந்து 5. ஸோ மொத்த சேலரி என்னது 1500. இந்த 5க்கும் 1500க்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். 5 × 3 வந்து 15, 5 × 300 தான் 1500. இப்போ நமக்கு ஏவோட ஷேர் வேணும்னா அந்த 300 இது கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 × 300 வந்து 900. இதுதான் ஏவோட ஷேர். அதே 300 இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 300 வந்து 600. இதுதான் பியோட ஷேர். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நிறைய பேர் வந்து நாட்களை வச்சு பிரித்து கொடுத்துருவாங்க, ஆன்சர் வந்து அப்படியே தப்பாக வந்துடும். ஸோ வந்து திறனை வச்சு தான் பிரித்து கொடுக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஏக்கு வந்து 900 கொடுக்குறாங்க, பிக்கு வந்து 600 கொடுக்குறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து 10 நாள் தான் வேலை பார்க்குறாரு, பி வந்து 15 நாள் வேலை பார்க்குறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒர்க்கு அப்படின்றது சேம் தான். ஒர்க்கு சேம்னா என்ன மீனிங்? அதாவது பி வந்து 15 நாளில் முடிக்கிற ஒரு ஒர்க்கை ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ இது ரெண்டு பேரில் அப்போ டேலண்ட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். பி வந்து அதிக நாள் ஒர்க் பண்ணுறனால அவருக்கு அதிக சேலரிலாம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் வந்து சேலரியை திறனை வச்சு நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஷின், அதாவது கூட்டு வட்டியில் ஒரு கொஷின். இதை வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் போட பார்க்கலாம். 5% என்ற கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் ரூபாய் 8000 நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கின்றார். அந்த முதலீடு முதிர்வு அடையும் பொழுது அலெக்ஸ் பெறும் தொகை யாது? இது வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் போட பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000. இந்த 10,000ஓட 10% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் 10% அப்படின்றது இந்த லாஸ்ட்டில் இருந்து ஒரு நம்பரை நீங்கள் கட் பண்ணி மீதி இருக்கிறது தான். ஸோ 10,000 அப்படின்றது அப்போ 1000. ஸோ எந்த நம்பர் இருந்தாலும் 10% அப்படின்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அப்போது 999 இதோட 10% என்னது? லாஸ்ட்டில் ஒரு நம்பரை நீங்கள் கட் பண்ணால் 99.9ன்னு வரும். இங்கே வந்து 0 இருந்தனால கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டோம், இங்கே வேல்யூ இருக்கிறனால 0.9 நம்ம எடுக்கணும். சரிங்களா? இந்த 10% உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரியணும். இந்த கொஷினில் அப்போ அசல் அப்படின்றது ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா. கூட்டு வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ வட்டி வீதம் வந்து 5%. இப்போ இந்த 8000தோட 10% என்னது? ஒரு வேல்யூவை கட் பண்ணிவிடுவீங்க, பேலன்ஸ் இருக்க 800. உங்களுக்கு 10% கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா 5% நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 10%ஓட பாதி தான் 5%. அப்போ 800ஓட பாதி என்னது? 400. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் முடியும் போது இவங்களுக்கு எவ்வளோ ரூபா வரும்னு பார்த்தீங்கன்னா 8400 ரூபா வரும். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு வருஷம் முடியும் போது ஒரு வேல்யூ வருதுல்ல, அதாவது அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, தொகைன்னு சொல்லுவாங்க. இதை தான் நீங்கள் வந்து 2வது வருஷத்துக்கு அசலில் எடுக்கணும். அப்போ 8400 ரூபா தான் வந்து 2வது வருஷத்தோட அசல். இப்போ இந்த 8400ஓட 5% வந்து கண்டுபிடிங்க.
8400ஓட 10% வந்து ஒரு வேல்யூவை நீங்கள் கட் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற 840. அப்போ 5% வந்து இதோட பாதி 420. ஸோ 5%ஓட வேல்யூ வந்து 420. ஸோ அப்போ 2வது வருஷம் முடியும் போது தொகை எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும் போது 8820ன்னு வரும். கொஷினில் 2 வருஷம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சியை போட்டுடலாம் 8820. இதுவே 3வது வருஷத்துக்கு அவங்க கேட்குறாங்கன்னா இந்த 8820 நீங்கள் எடுத்துகிட்டு இதில் வந்து 5% கண்டுபிடிச்சி அதை இங்கே போட்டு அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு போகலாம். பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக இந்த கொஷின் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காக அதிகரிக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு ஃபார்முலா வந்து half into base into ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு பக்கமும் 2 மடங்கு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ half into base வந்து 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா 2b, ஹைட் வந்து 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா 2h. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? half into 2 into 2 வந்து 4bh. இப்போ இந்த 4 வந்து காமனாக வெளியே வச்சுருங்க, half bh. இதுதான் புது ஃபார்முலா. ஸோ நார்மலாக வந்து half bhஆ இருந்தது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 half bhஆ மாறி இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்போ பரப்பளவு வந்து நீங்கள் 100ன்னு எடுத்துக்கிட்டால் அது என்ன ஆயிருக்கும்? 4 into 100 400 ஆயிருக்குமா? சரியா, 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் அது கூட into 4 ஆயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒரிஜினல் வேல்யூவை கீழே டினாமினேட்டரில் போடுவீங்க. ஒரிஜினல் வேல்யூ இங்கே 100. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க? அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரித்து இருக்கும்? ஸோ 100லேருந்து 400 ஆகியிருக்கு. அப்போ 100லேருந்து 400னா 400 மைனஸ் 100 இதை தான் வந்து மேலே போடுவீங்க இன்ட்டு 100%. ஸோ 300 டிவைடட் பை 100 இன்ட்டு 100%. அப்படியே இந்த 100 கேன்சல் ஆகும். நமக்கு ஆன்சர் வந்து 300%ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அவங்க வந்து 3 மடங்குன்னு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், எவ்வளோ மடங்கு கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. என்ற தொடரில் ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளின் வித்தியாசம் 2 என காண்க. அதாவது இப்போ 4, 5, 2, 6 இப்படி இருக்குன்னு வைங்க. இதில் இந்த 4ம் 2ம் 1 விட்டு 1 இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 2 வருமா? 4 மைனஸ் 2 2. இந்த மாதிரி எவ்வளோ ஜோடி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த தொடரை நீங்கள் பார்க்கும்போது இங்கே 2வது நம்பர் 4வது நம்பர் பாருங்களேன். 4 மைனஸ் 2 2. ஸோ ஒரு ஜோடி வந்துருச்சு. ஒன்று விட்டு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 1 3 1 மைனஸ் 3 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 2ன்னு வரும். 2ன்றது ப்ளஸ் 2 மைனஸ் 2ன்றது மென்ஷன் பண்ணலை. நார்மலாக ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 2 வரணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எங்கேயுமே உங்களுக்கு மேட்சே ஆகாது. ஸோ 2 ஜோடி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 0.34 அதுக்கப்புறம் 0.50 இதோட 3ஆம் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரேஷியோன் ப்ரொபோர்ஷனில் 3ஆம் விகிதம் அப்படின்னு சொன்னாலே கொஷினில் 2 வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஆன்சர் வந்து அதில் அந்த செகண்ட் வேல்யூ இருக்குது பாருங்கள், அந்த செகண்ட் வேல்யூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டால் போதும். ஸ்கொயர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சில டைம், அதனால் நீங்கள் அதை 2 வாட்டி மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த இடத்துல அப்போது செகண்ட் வேல்யூ என்னது? 0.5. அதை 2 வாட்டி போட்டுட்டு டிவைடட் பை 0.34. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே வந்து இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது, இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது, கீழேயும் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் நமக்கு இது மாதிரி ப்ராப்பராக மேட்ச் ஆகுனா நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக பாயிண்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து 25 டிவைடட் பை 34ன்னு வரும். இப்போ இந்த 34 வந்து டிவைட் பண்ணி பாருங்கள் 25 வச்சு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 25 வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணாது 34. இங்கே ஒரு 0 போடுறோம், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 34 இன்ட்டு 7ஓட வேல்யூ வந்து 238. பேலன்ஸ் வந்து நமக்கு 12 வருது. இந்த 12 வந்து கேன்சல் பண்ணாதான், ஸோ இங்கே ஒரு 0 போடுறோம். நெக்ஸ்ட்டு 34 இன்ட்டு 3ஓட வேல்யூ வந்து நமக்கு 102. பேலன்ஸ் வந்து 18 வருது, இங்கே ஒரு 0 போடுறோம். நெக்ஸ்ட்டு 34 இன்ட்டு 5ஓட வேல்யூ தான் 170. பேலன்ஸ் வந்து 10, இங்கே ஒரு 100 போடுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.735 சம்திங் வருது. இங்கே ஆப்ஷனில் ரவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த 3யை தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை பார்க்கணும்.
அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் 5ஆ இருந்தாலோ இல்லைனா அதுக்கு மேலே இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கன்வெர்ட் பண்ண வேண்டிய நம்பரை +1 பண்ணிக்கணும். அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 0.735 0.74ன்னு எழுதலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 0.73ன்னு இருக்குது, பக்கத்தில் 74 தான் இருக்குது. ஸோ இதுன்னு நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு, ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது. ஸோ தாயார் இவங்களை வந்து மதர்னு எடுக்கலாம், இவர் வந்து சன்னுன்னு எடுக்கலாம். ஸோ சன்னோட ஏஜ் வந்து அவங்க மதரோட ஏஜை விட 5ல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 2/5. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த எம் இங்கே ஈக்குவல் டு கீழே கொண்டு வரலாமா? ஸோ S/M ஈக்குவல் டு 2/5. அப்போது மதர் சன் இவங்களோட ரேஷியோ வந்து சன் வந்து நீங்கள் 2ன்னு எடுத்துடலாம், மதரை 5ன்னு எடுத்துடலாம். மதர் வந்து 5, சன் வந்து 2. 8 வருடங்கள் கழித்து, ஸோ இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஏஜ் வந்து அவங்க அம்மாவோட ஏஜோட பாதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஈக்குவேஷன் மாதிரி எடுக்கலாமா? அப்போ S/M ஈக்குவல் டு 1/2. அப்போது சன் 1, மதர் வந்து 2. ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? S வந்து 1, M வந்து 2ன்னு எழுதலாம். கொஷினில் கொடுத்ததை வச்சு இதை நீங்கள் எழுதிட்டீங்க. இங்கே வந்து ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் இருக்குது, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5க்கும் 2க்கும் வித்தியாசம் வந்து நமக்கு 3ன்னு வருது, இந்த 1க்கும் 2க்கும் வித்தியாசம் 1ன்னு வருது. ஆனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வித்தியாசம் வந்து நமக்கு சேம் தானே வரணும். மேலேருந்து கீழே வர ரேஷியோ வந்து சேமாக கொண்டு வரணும். அந்த சேமாக கொண்டு வரதுக்கு என்ன ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ம் 2ம் மைனஸ் பண்ணால் 3 வருமா? அதே மாதிரி இந்த 2ம் 1ம் மைனஸ் பண்ணால் 1ன்னு வருமா? ஸோ இப்போ இந்த 1ஐ வச்சு இங்கே வந்து மல்டிபிள் பண்ணுங்கள் 2 நம்பரையும். ஸோ மதர் சன்னோட வேல்யூ வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது அதே தான் நமக்கு வரும். கீழே வந்து இந்த 3ஐ வச்சு இந்த 2த்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 3 × 2 வந்து 6, 3 × 1 வந்து 3. ஸோ மதர் சன்னோட ரேஷியோ வந்து 6:3. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 + 1 தான் 6, 2 + 1 தான் 3. உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. கொஷினில் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? இந்த 1 இருக்குல்ல, இந்த 1ஓட வேல்யூ தான் 8ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா? 1ஓட வேல்யூ வந்து 8. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க அம்மாவோட இப்போ இருக்கிற ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மதரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 5. 1ஓட வேல்யூ வந்து 8ஆக இருந்தால் அப்போ 5ஓட வேல்யூ என்னது? 1 × 8 தான் 8. அப்போது 5 × 8 என்னது? 40. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரேஷியோ வந்து சேமாக இல்லாத போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த வயது கணக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எவ்வளோ ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே உள்ளே இப்படி இருக்குது பாருங்கள், இந்த பார்ட்டை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்படி வந்து ஒரு ஷேப் இருக்குது, இதில் எவ்வளோ ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1, இது 1, ஸோ டோட்டலாக 2. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3. அப்போ இந்த ஷேப் இருந்தாலே உங்களுக்கு வந்து அதில் 3 ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து 3 ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த ஷேப் மொத்தமாக. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 3 ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 + 3 6 ரெக்டாங்கிள் வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே 1 +1. நெக்ஸ்ட்டு இது +1. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒரு ரெக்டாங்கிள் வரும், +1. எங்கேயுமே வந்து ரிப்பீட் பண்ணிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 3, 6, 7, 8, 9. நமக்கு வந்து 9 ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இதோட நம்மளோட இந்த பார்ட்டும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.